ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் ரிலீஸ் ஆயிருக்க ரெட் சாண்ட்ஸ் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். ஒரு 7 சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷன் கொடுத்து அனுப்புகிறாங்க. அவங்க போன இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு பகுதி. அங்கே இருக்க ஒரு வீட்டில் இவங்க உட்காந்து வேவு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சைடாக யாருன்னா போகிறாங்களா வராங்களா அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த ஏரியாவே ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு நாள் இவங்க ரவுண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மலையில் ஒரு சிலை மாதிரி ஒன்று பார்க்குறாங்க. சும்மா இல்லாம அதை சுட்டுறாங்க. அது அப்படியே உடஞ்சி விழுந்துருது. அப்ப பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஏதோ ஒரு சக்தி வெளியே வந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, அந்த சிலையில என்னதான் இருந்தது, அது இவங்களை என்னெல்லாம் பண்ணிச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ஓரளவு ஓகேவா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பார்ட் வைஸ் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பார்ட் தான். ஆனா எக்ஸிகியூஷன்ல பயங்கரமா கொண்டு விட்டுருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். யாருமே சூப்பரா பண்ணிருக்காங்கன்னு சொல்ற மாதிரி இல்ல. கேரக்டர் ரேட்டிங் யார் கேரக்டரும் பெருசா எழுதல, யாரோடையுமே மிங்கிலாக வந்து படத்தை பார்க்க முடியல. படத்துல காமிச்சிருக்க ஹாரர் போர்ஷன்ஸ்லாம் ஓரளவு ஓகேவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா அது விஎஃப்எக்ஸ் சிஜிலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி தான் நல்லாவே இருந்திருக்கும். அதே மாதிரி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் படம் ஓரளவு தான் ஓகேவா. சினிமாட்டோகிராஃபிலாம் பரவாயில்லாம இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம்மும் ஓகேவா தான் இருக்கு. இன்னும் பெட்டரா பண்ணி தான் நல்லாவே இருந்திருக்கும். ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா எதுவுமே கிடையாது. ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா அது எக்ஸிகியூஷன்ல பயங்கரமா கொட்ட விட்டுருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணமே ப்ரெடிக்டபிள் ஃபேக்டர் தான். படம் ஃபுல்லாவே ப்ரெடிக்டபிளா தான் இருக்கு. ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு. ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.